வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸி ட்ரிக் டேபிள் டு ரிமெம்பர் கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக் டேபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதான் வந்து டேபிள். அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் டிஎஸ்ஓனா என்னது, தாமஸ் ரைட் ரூல், தென் பேசிக் 2PL, கன்சர்வேட்டிவ், ரிகோரஸ், ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் அப்படிங்கிறது ஒரு யூனிக் டைம் ஸ்டாம்ப் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அசைன் பண்ணிப்பாங்க. அது வந்து அந்த சிஸ்டமில் அரைவ் ஆனதுமே ஓகே, அந்த டைம் ஸ்டாம்ப் பொறுத்து தான் அதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஓகே, இது வந்து டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங், அதான் டிஎஸ்ஓன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தாமஸ் ரைட் ரூல் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, தட் இக்னோஸ் அவுடேட்டட் ரைட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா தட் இஸ் தாமஸ் ரைட் ரூல். அவுடேட்டட் ரைட்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு ஓல்டர் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நியூவரா ஒரு யங்கர்னா என்னது, நியூ டிரான்சாக்ஷன். ஓகே, ரீசன்ட் டிரான்சாக்ஷன் வந்து மாடிஃபை பண்ணதை மறுபடி அதை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் த அவுடேட்டட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரைட்டை வந்து தட் இந்த தாமஸ் ரைட் ரூல் என்ன பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். ஓகே, தட் இக்னோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜெக்டிங் த டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதில் அந்த அவுடேட்டட் ரைட்ஸை மட்டும் இக்னோர் பண்ணுறது தான் வந்து தாமஸ் ரைட் ரூல். இது வந்து டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங்கோட ஒரு மாடிஃபிகேஷன். தென் பேசிக் 2 ஃபேஸ் லாக்கிங் அப்படிங்கிறது, இது 2 ஃபேஸ்னாலே என்னது, இதில் நம்ம 2 ஃபேஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் க்ரோயிங் ஃபேஸ், அதாவது லாக் அக்வர் பண்ணிகிட்டே இருக்கும், அப்புறமா அதோட ஒர்க் முடிஞ்சதும் அதை லாக் எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறத ஷ்ரிங்கிங் ஃபேஸ்னு சொல்லுவோம், லாக் அக்வர் பண்ணதை வந்து க்ரோயிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்காக இது பண்ணுறது பேசிக் 2 ஃபேஸ் லாக்கிங்கில். அதோட ஒரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் லெஸ் ஸ்ட்ரிக்டர் தேன் ஃபார்ம் ஆஃப் 2PL. ஓகே, இந்த நார்மல் பேசிக் 2PL விட இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டராக இருக்கும் கன்சர்வேட்டிவ் 2PL அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும், இட் அலோ டு ரிலீஸ் எனி லாக் அட் எனி டைம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் வில் நீட் த லாக் அகெயின். அந்த லாக் மறுபடி தேவையா அப்படிங்கிறத பார்க்காது, அதோட ஒர்க் முடிஞ்சதும் அதை ரிலீஸ் பண்ணிடும். தட் இஸ் கன்சர்வேட்டிவ் 2PL அப்படிங்கிறது. ரிகோரஸ் என்ன அப்படின்னா, அந்த 2PLலே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் வந்து கன்சர்வேட்டிவ், அனதர் ஒன் இஸ் வந்து ரிகோரஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்ட்ரிக்ட். ஓகே, இதான் வந்து 3 டைப்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ்னா அதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரிலீஸ் பண்ணிடும் லாக்கை. ரிகோரஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் தேவை இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கும், சப்போஸ் ஃப்யூச்சரில் அதுக்கு தேவை இல்லைன்னு ஷுவராக தெரியும்னா அது வந்து அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, ரிலீஸ் அ லாக் இஃப் இட் இஸ் சர்டைன் தட் இட் வில் நாட் நீட் த லாக் அகெயின். அந்த லாக் தேவை இல்லை அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணிடும் ஃப்யூச்சரில். பட் வந்து கன்சர்வேட்டிவ்ல அது தேவையா தேவையில்லையான்னு பார்க்காது, அதோட ஒர்க் முடிஞ்சதுமே ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது சேவ் ஆகுறது வரைக்கும் அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் அந்த லாக், வெதர் இட் இஸ் நீடட் ஆர் நாட். ஓகே, ஃபியூச்சரில் தேவையோ இல்லையோங்கிறத பார்க்காது, அது வந்து அதை லாக்கை வந்து கமிட் ஆகுறது வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். தட் இஸ் ஸ்ட்ரிக்ட் 2PL அப்படிங்கிறது. இதுதான் மூணுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸோட டேபிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ வாட் இஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்புறமா இதோட இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க டேபிளில். தட் இஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே, கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி CVRCD. CVRCD இந்த ஆர்டரில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட், அடுத்து வியூ, ரெக்கவரபிலிட்டி, கேஸ்கேட்லெஸ், தென் வந்து டெட்லாக் ஃப்ரீ. இவ்வளோ வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு வந்து என்ன சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங், அப்புறமா தாமஸ் ரைட் ரூல், பேசிக், கன்சர்வேட்டிவ், ரிகோரஸ், ஸ்ட்ரிக்ட், இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட்டு நமக்கு இருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு காலம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு காலம் ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா, எல்லாமே எஸ் தான். எக்ஸெப்ட் வந்து தாமஸ் ரைட் ரூல் மட்டும் தான் கான்ஃப்ளிக்ட்ட வந்து ஹோல்டு பண்ணாது. மத்தது எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ஷூர் பண்ணியிருக்கும். ஓகே. செகண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வியூ வந்து எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணும். ஸோ வியூ சீரியலைசபிலிட்டி வந்து எல்லா புரோட்டோகால்ஸுமே வந்து என்ஷூர் பண்ணும். ஓகே. அது வந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு 2ம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தாமஸ் ரைட் ரூல் மட்டும் தான் கான்ஃப்ளிக்ட் பண்ணும். மத்தது எல்லாமே வந்துட்டு எஸ் தான். கான்ஃப்ளிக்ட் வந்து என்ஷூர் பண்ணிக்கும். பட் வந்து தாமஸ் ரைட் ரூல் இருக்கும். வியூ வந்து எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கும். ஓகே. அதே ரெக்கவரபிலிட்டி வந்து எதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா, அது வந்து நம்ம மறுபடி பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னொரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ரிகோரஸ் 2PL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே அது வந்து ஹோல்டு பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியும் எக்ஸெப்ட் டெட்லாக். ஓகே. டெட்லாக் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அதே சேம் தான் ஸ்ட்ரிக்ட் 2PLம். ஓகே. இது 2மே எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்ஷூர் பண்ணும். பட் வந்து டெட்லாக் ஃப்ரீயா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஓகே. டெட்லாக் ஃப்ரீ வந்து கிடையாது அதோட ப்ராப்பர்ட்டில. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. டெட்லாக் அரைஸ் ஆகலாம், அரைஸ் ஆகலாமனே இருக்கலாம். பட் கேஸ்கேட்ல ஷூரா வந்து அதை என்ஷூர் பண்ணும். ரெக்கவரபிலிட்டியும் அது வந்து ஷூரா என்ஷூர் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து ரிகோரஸ்க்கும் 2PLக்கும் உள்ளது. ஃபர்ஸ்ட் 2 காலமும், லாஸ்ட் 2 ரோவும் நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப ரெக்கவரபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே நோ தான். எக்ஸெப்ட் பேசிக் 2PL மட்டும் தான் ரெக்கவரபிலிட்டியை என்ஷூர் பண்ணும். அது தவிர மற்றது எல்லாமே நோ. ஓகே. கேஸ்கேட்லெஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே நோ தான். ஓகே. எல்லாமே நோ தான். நீ டெட்லாக் ஃப்ரீக்கும் ரெக்கவரபிலிட்டிக்கும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்கு. இதுல நோ வந்ததுன்னா இங்க எஸ் வரும். ஓகே. நோ வந்ததுன்னா இங்க எஸ் வரும். எஸ் வந்ததுன்னா நோ வரும். அப்படியே மாத்தி போட்டுக்கணும். ஸோ இத வந்து ஒரு டேபிளா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கடகடன்னு அந்த நேரத்துல எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து பண்ற மாரி இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாம. ஓகே. இதான் வந்து ஒரு சின்ன ட்ரிக். அந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து எல்லா புரோட்டோகால்ஸுக்குமா எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது. ஓகே. இந்த மாரி கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்லீஸ்ட் 1 கொஸ்டினாவது இதுலேருந்து வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒன்றில் வர மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டானது இந்த ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and all the very best for everyone those who are watching this video.